நேற்று இரவு 10 மணி அளவில் நீலாயில் உள்ள ஒரு கொண்டோமினியம் கட்டிடத்தின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் கொள்ளை மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் தீவிரமாக ஈடுபட்டதாக நம்பப்படும் 2 பேரை போலீசார் சுட்டுக் கொன்றனர். ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான் மற்றும் பேரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் வீடு, தொழிற்சாலை மற்றும் கொரியர் மைய கொள்ளை வழக்குகளில் ஈடுபட்டுள்ளதாக புக்கிட்டமான் குற்றவியல் புலனாய்வு துறையின் துணை இயக்குனர் ஃபடில் மாசஸ் கூறினார். 40 வயதான சந்தேக நபருக்கு போதைப்பொருள் மற்றும் வன்முறை தொடர்பான 76 குற்றவியல் தண்டனைகள் இருந்தன. அதே நேரத்தில் மற்ற சந்தேக நபருக்கு 11 தண்டனைகள் இருந்தன என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். சந்தேக நபர்கள் காரில் தப்பிச் செல்ல முயன்றதாகவும், ஆனால் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் ஃபடில் கூறினார். இதன் விளைவாக துப்பாக்கிச் சூடு நிகழ்ந்தது. இந்நிலையில் சந்தேக நபர்கள் துப்பாக்கிச் சூட்டில் போலீஸ் வாகனத்தை சேதமாக்கினர். அதிகாரிகள் யாரும் இதில் காயமடையவில்லை என்று அவர் கூறினார். சந்தேக நபர்கள் மற்ற மாநிலங்களிலும் வன்முறை குற்றங்களுடன் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஜொஹூர் லாபிஸ் ஜலான் இப்ராஹிம் புக்கிட் கெசேவாவில் உள்ள ஒரு சுரங்கப்பாதையில் லாரி ஓட்டுநரின் அலட்சியத்தால் அவரது வாகனம் சிக்கிக் கொண்டது. நேற்று மாலை 4:28 மணியளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் காரணமாக லாரி 3 மீட்டர் உயர இடைவெளி கொண்ட சுரங்கப்பாதைக்கு மேலே உள்ள பாலத்தில் மோதியதில் அதன் மேல் பகுதியில் குறிப்பிடத்தக்க சேதத்தை சந்தித்தது. விபத்து நிகழ்ந்த போது 20 வயதுடைய ஓட்டுநர் லாவிஸில் இருந்து ஸ்லாங்கூருக்கு சென்று கொண்டிருந்ததாக சிகாமாட் மாவட்ட காவல்துறை தலைவர் ஜம்ரி மரீன்சா கூறினார். சுரங்கப்பாதையின் உயர கட்டுப்பாட்டை ஓட்டுநர் கவனிக்க தவறியதால் லாரியின் மேல் பகுதி உள்ளே சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. தேசத்தை கட்டி எழுப்பும் பொறுப்பு கட்சி தலைவர்களின் தோள்களில் மட்டும் இல்லை, மாறாக அதன் உறுப்பினர்களின் தீவிர பங்கேற்பும் தேவை என்று PKR கட்சியின் உதவி தலைவர் நூருல் இசா அன்வார் வலியுறுத்தியுள்ளார். கல்வி போன்ற மக்களின் பிரச்சனைகளை மேற்கோள் காட்டி PKR மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க கட்சி தொடர்ந்து உண்மையான அக்கறை காட்ட வேண்டும் என்று அவர் கூறினார். அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி போன்ற பல நாடுகளின் அனுபவங்களை தாம் பார்ப்பதாகவும், மக்கள் நம்பிக்கையை இழக்கும் போது சில சமயங்களில் கட்சி தங்களை பாதுகாக்கும் திறன் கொண்டதாக அவர்கள் இனி பார்க்க மாட்டார்கள் என்று அவர் கூறினார். உண்மையிலேயே சீர்திருத்தங்களை செயல்படுத்திய ஒரே நாடு மெக்சிகோ என்றும், இதைத்தான் தாங்கள் இப்போது செய்து வருவதாகவும் அவர் கூறினார். மலாக்கா சுங்கைவுடாங் பாயா ரம்பூட் அயர்க்ரோ நெடுஞ்சாலையில் சுங்கைவுடாங் போக்குவரத்து விலக்கு சந்திப்பில் நேற்று மோட்டார் சைக்கிளில் சென்றபோது சிமெண்ட் லாரி மோதியதில் சார்ஜன்ட் பதவியில் இருந்த சிறை வார்டன் ஒருவர் உயிரிழந்தார். அயர்க்ரோவில் உள்ள டுசூன் டத்து முராத் சிறையில் பணிபுரிந்த 42 வயது அமால் நூர்லிதார் கசாலி மாலை 5:50 மணியளவில் நிகழ்ந்த சம்பவத்தில் பலத்த காயங்களுக்கு ஆளான நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். புக்கிட் ரம்பாயிலிருந்து மஸ்ஜித் தானா நோக்கி சிமெண்ட் லாரி சென்று கொண்டிருந்ததாக விசாரணையில் கண்டறியப்பட்டது. பாதிக்கப்பட்டவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மலாக்கா மருத்துவமனைக்கும், சேத ஆய்வுக்காக சிமெண்ட் லாரி கனிமயமாக்கப்பட்ட வாகன ஆய்வு மையத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தின் முனையம் 2இல் கடந்த செவ்வாய்க்கிழமை 2 வியட்நாமிய பெண்கள் நாட்டில் அதிக காலம் தங்கி இருந்ததற்காக கைது செய்யப்பட்டனர். அவர்களின் அதிகாரப்பூர்வ பயண பதிவுகளின் ஒப்புதல்களிலும் முரண்பாடுகள் இருப்பது சோதனைகளில் கண்டறியப்பட்டதாக எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான AKPS இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. முனையத்தில் சுமார் 150 வெளிநாட்டினரை அதன் கண்காணிப்பு பிரிவு சோதனை செய்ததை தொடர்ந்து 2 பெண்களும் தடுத்து வைக்கப்பட்டதாக அது தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.